ஊரின் ஒதுக்குப்புறத்தில் ஒரு மர்மமான பழைய வீடு இருந்தது. அந்த வீட்டைப் பற்றி பல கதைகள் இருந்தன. அங்கே ஒரு குடும்பம் பல ஆண்டுகளுக்கு முன் விபத்தில் இறந்ததாகவும் அவர்களின் ஆவிகள் இன்றும் இரவில் அலைவதாகவும் மக்கள் பேசிக் கொண்டார்கள். கதிர் மற்றும் விவேக் என்ற 2 நண்பர்கள் இந்த கதைகள் வெறும் மூட நம்பிக்கை என்று நிரூபிக்க விரும்பினர். ஒரு பௌர்ணமி இரவில் அவர்கள் தைரியமாக அந்த வீட்டிற்குள் நுழைய முடிவு செய்தனர். வீடு உள்ளே மிகவும் இருண்டும் குளிர்ந்தும் இருந்தது. தூசியும் சிலந்திக் கூடுகளும் நிறைந்திருந்தன. திடீரென மேல்தளத்தில் யாரோ நடமாடுவது போல சத்தம் கேட்டது. டக் டக் டக். விவேக் பயத்தில் உறைந்து போனான். கதிர், இது வெறும் காற்றில்லை என்று மெதுவாக முணுமுணுத்தான். ஆனால் கதிர், இல்லை, இது எலி அல்லது பழைய பலகைகள் ஆடும் சத்தம்தான். மேலே போய் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு சத்தத்தை நோக்கி மாடிப்படி ஏறினான். மாடிக்குச் சென்றதும் சத்தம் ஒரு அறைக்குள் இருந்து வருவதை அவர்கள் கண்டனர். கதவு லேசாக திறந்திருந்தது. கதிர் கதவைத் தள்ளினான். உள்ளே நடுங்கும் ஒளியில் ஒரு குழந்தை தரையில் அமர்ந்து ஏதோ விளையாடிக் கொண்டிருப்பது தெரிந்தது. அவர்கள் நிம்மதி அடைவதற்குள் அந்த குழந்தை மெதுவாக தலையை தூக்கியது. அதன் கண்கள் இல்லை, வெறும் கருமையான குழிகள் இருந்தன. அது ஒரு நீண்ட பயங்கரமான சிரிப்பை உதிர்த்தது. விவேக் கத்தத் தொடங்கினான். ஓடு ஓடு. அவர்கள் இருவரும் அலறி அடித்துக் கொண்டு ஓடினார்கள். கதிரின் காலில் ஏதோ தடுக்கி அவன் கீழே விழுந்தான். அவன் திரும்பி பார்த்தபோது அந்த குழந்தையின் உருவம் மாடிப்படிகளில் வேகமாக ஊர்ந்து வந்து கொண்டிருந்தது. கதிர் எப்படியோ எழுந்து ஓடி இருவரும் வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு கணம் கூட நிற்காமல் ஓடினார். அவர்கள் ஓடும்போது அந்த குழந்தையின் சிரிப்பு வீட்டின் சுவர்களுக்குள் இருந்து ஒலிப்பது தெளிவாக கேட்டது. மறுநாள் காலையில் அந்த வீட்டைப் பற்றி பேசும்போதெல்லாம் அவர்கள் இருவரும் நடுங்கினார்கள். மூட நம்பிக்கை என்று நினைத்தவை இப்போது நிஜமான பயமாக மாறிவிட்டன. நீதிக்கருத்து: சில நேரங்களில் நாம் உண்மை என நினைக்காத விஷயங்கள் கூட ஆபத்தானவையாகவும் நிஜமானவையாகவும் இருக்கலாம். எதையும் அலட்சியப்படுத்தாதீர்கள். இதுபோன்ற குட்டி ஸ்டோரிஸ்களை நீங்க பார்க்க விரும்பினால் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம். இதுபோன்ற மேலும் பல கதைகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன.